வணக்க மக்களே, நான் விஜயதரன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் இலங்கையில் இப்போ நடைபெற்ற 10வது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் கடந்து வந்த பாதை. இந்த 4 மாதமாக அவரோட நின்ற எங்களை போன்றவர்களுக்கு இவ்வளவு அவமானங்கள், அவரை வைத்து அவரை பேசுகிற வார்த்தைகளையும் எங்கள் மீதும் அந்த வார்த்தைகளை பிரயோகித்து பேசினார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இரவிரவாக எங்களுக்கு ஒரு கண் நித்திரை கூட நாங்கள் என்ன சொல்கிறது கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் நித்திரை வரையில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த நல்ல செய்திக்காக காத்துக்கணும். எங்களுக்கு குறிப்பாக 6 சீட் வெல்லணுமென்ற ஒரு ஆசை கிடையாது. வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் கட்டாயமாக பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்றது எங்களுக்கு ஒரு 4 மாதமாக எங்களோட போராட்டமாகவே இருந்தது. எங்களுக்கு மிக மிக வேதனையை விட எங்களுக்கு இந்த கடைசி செய்தி கேட்க மட்டும் மிக மிக மனவேதனையாக இருந்து வந்தோம். நிச்சயமாக அந்த செய்தி கேட்ட உடனே தரவுகள் எல்லாம் தேவையே கிடையாது. எங்களை பொறுத்தமட்டிக்கு தரவுகள் தேவையே கிடையாது. சாவகச்சேரியை பொறுத்தமட்டிக்கு 50,000த்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இருந்தது. அதில் குறிப்பாக 20,000 அரவாசி மக்கள் ஓட்டு போகவே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலே 2 லட்சத்தி மேற்பட்ட மக்கள் ஓட்டு போடலை இந்த முறை. அதன் அடிப்படையில் 20,000 வாக்குகள், ஏதோ 20,000த்துக்கு மேற்பட்ட வாக்குகள் தான் பதிவாயிருந்தது. அதிலே ஏகப்பட்ட 2,000த்துக்கு மேற்பட்ட வாக்குகள் செல்லாத ஓட்டாக போயிருந்தது. அதிலே கிட்டத்தட்ட 5,000 ஓட்டுகளுக்கு மேலே வேண்டி வைத்திய அதிகாரி அவர்கள் சாவகச்சேரியில் சிறப்பாக வெற்றி பெற்றிருந்தாங்க. அது குறிப்பாக சாவகச்சேரி தான் அவருடைய வெற்றியை தீர்மானிச்சதுன்றது உண்மை. உங்களை எல்லாருக்கும் தெரியும், வைத்திய அதிகாரியை என்ன சொல்லி திட்டினார்களோ இல்லை இழிவுபடுத்தினார்களோ அதை எங்களுக்கும் செய்தார்கள். அதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் இந்த 4 மாதமும் மிக மிக என்ன சொல்றது கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாங்க. இப்போ இந்த வெற்றியை நாங்கள் கேட்டது மிக மிக சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா அழுகாத குறை தான். இரவிரவா நித்திரை கிடையாது. இனித்தான் நித்திரை கொள்ள போறோம். நிச்சயமாக வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் வெற்றி பெற்றது ஏதோ நாங்கள் வெற்றி பெற்ற மாதிரி இல்லை, நான் வேட்பாளர் என்று வெற்றி பெற்ற மாதிரி மிக மிக சந்தோஷமா இருக்கு. அது என்னென்று சொல்றேன்னு தெரியாது, ஒரு உணர்வா இருக்குது. என்ன சொன்னா, இது மக்களின் தீர்ப்பு. மக்கள் முடிவெடுத்தா யாரையுமே கோபுரத்தில் வைக்க முடியும்ன்றது இது ஒரு தீர்ப்பாகவே பார்த்து கொள்ளுங்க. மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக என்றைக்கும் இருந்தோம்னு சொன்னால் கட்டாயமாக மக்கள் அவர்களை உயர்த்தி வைப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயமாக அடுத்தடுத்த தரவுகளோட எதுவும் வீடியோ பதிவு என்ன நடக்குது, இனி அடுத்த கட்டம் அவருக்கான சான்றிதழ், அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கான சான்றிதழ் வழங்கப்பட்ட அப்புறம் தான் அதை ஒபிஷியலாகவே அவர் எம்பி ஆகிறார், பாராளுமன்ற உறுப்பினர். அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அதுக்கான செய்திகள் வெளியான உடனே அது தொடர்பான தரவுகளுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.